ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தை குறித்து தீர்க்கன் 5 காரியங்களை சொல்லியிருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 61. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்த ஊழியம். இந்த ஊழியத்தை அவர் செய்வார் என்று 700 வருடங்களுக்கு முன்பதாகவே தீர்க்கன் அருமையாய் எழுதி வைத்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை கிறிஸ்து இயேசுவை குறித்தது. அந்த கிறிஸ்து இயேசுவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தைகளில் 5 மிக முக்கியமான கிறிஸ்து இயேசுவின் ஊழியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அனுப்பினார். எதை அறிவிக்க அனுப்பினாரா? சத்தமா சொல்லுங்க. எதை அறிவிக்க அனுப்பினார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தார் பூமிக்கு? சுவிசேஷத்தை அறிவிக்க. சுவிசேஷம் என்பது ஆங்கிலத்தில் குட் நியூஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு நற்செய்தி. ஆண்டவர் இயேசு பூமிக்கு வந்தது ஒரு நற்செய்தி. ஏன் இந்த வார்த்தை சுவிசேஷம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், அந்நாட்களிலே இந்த வார்த்தையை எங்கு பயன்படுத்துவார்கள் என்றால், ஒரு ராஜ குடும்பத்திலே ஒரு ராஜாவுக்கு பிள்ளை பிறந்தால் அல்லது ஒரு இளவரசன் பிறந்தால் உடனே ஊரெங்கும் பறைசாற்றி, மக்களே உங்கள் எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி, நமக்கு ஒரு புது ராஜா பிறந்திருக்கிறார், ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று அந்த ராஜாவின் அரசாட்சி எல்லையில் இருக்கிற எல்லாருக்கும் போய் நற்செய்தி சொல்லுவார்களாம். அப்போ மக்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். வசனத்தை கவனிங்கள். மக்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். என்ன சந்தோஷம்? நமக்கு யார் பிறந்திருக்கிறார்? ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். மக்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? இந்த ராஜா ஒருவேளை மரித்து விட்டால் நம்மை நடத்துவதற்கு இன்னொரு ராஜா இருக்கிறார், நம்மை ஆளுகை செய்வதற்கு இன்னொரு ராஜா இருக்கிறார் என்று மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவார்களாம். அப்படி என்றால் ஒரு ராஜாவின் பிறப்பு, it is a good news to the people. அது மக்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களுக்கும் ஒரு ராஜா பிறந்தார், அப்படித்தானே? அது நற்செய்தியா இல்லையா? சொல்லுங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு.